வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எப்போதுமே சந்தோஷமா இருங்க. நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு லடாக் ட்ரிப்புக்காக வந்துட்டு ஒரு சூப்பரான ஹெல்மெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்துட்டு நான் லடாக் ட்ரிப்புக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ஹெல்மெட்டு. பாக்ஸ் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு கடையில் வந்துட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அது ஏன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். மக்களுக்கு வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நானே வந்துட்டு செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு சூப்பராக வந்துட்டு ஒரு அதுக்குன்னு வந்துட்டு ஒரு கவர் போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. கவர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கு. இதுதான் வந்துட்டு நம்மளோட Axor Venomous ஹெல்மெட். இதுதான் வந்து நான் லடாக் ட்ரிப்புக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாசி ஹெல்மெட் ப்ளூ கலர். இந்த ஹெல்மெட் நான் மெயினாக சூஸ் பண்ணது காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ப்ளூடூத் கம்பேட்டபிள் ஹெல்மெட்டு. ப்ளூடூத் வைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் வந்துட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஜாலியாக பாட்டு கேட்டு போகலாம். அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு ரைடு பண்ணும்போது வேறு லெவல் ஃபீல் கிடைக்குங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூயல் வைசர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் வைசர், உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னரில் வந்துட்டு ஒரு வைசர் இருக்கும். அதுக்கு சுவிட்ச் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சைடில். இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்துட்டு இன்னர் வைசர், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் வைசர். அவுட்டர் வைசரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி ஸ்க்ராட்ச்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் யூஸ் பண்ண எல்லா ஹெல்மெட்ஸ்லேயும் வந்துட்டு ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. இது வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆகுமா ஆகாதான்னு வந்துட்டு இப்போ சொல்ல முடியாது. நான் வந்துட்டு லடாக் ட்ரிப் முடிச்சுட்டு இந்த ஹெல்மெட்டுக்கான ரிவ்யூ கொடுக்குறேன். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு இதை டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வைசருக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேயர் தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி ஃபாகு. நம்ம ஹை ஆல்டிடியூடில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் வந்துட்டு ஹெல்மெட்டில் வைசரில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஹெல்மெட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரீத்திங் கார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்துட்டு இன்கேஸ் நம்ம வந்துட்டு இந்த வைசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா காற்று வந்து நேராக நம்ம மூக்கிலே போகிறோம். அப்போ வந்து நம்மளால் வந்துட்டு மூச்சு விட முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ரீத்திங் பேடு கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவபிள். நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டி இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் இன்லெட்டுக்கு வந்துட்டு ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வேணும்னா இப்படி நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்மெட்டோட டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் இன்லெட்டுக்கு வந்துட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க லாக் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக் ரிலீஸ் லாக் மெக்கானிசம் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீரிங் வந்து டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி வைஸ் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். குயிக் ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் வந்துட்டு ஆக்சிடென்டெல்லாம் வந்துட்டு சம்திங் நடக்கக்கூடாது. இன்கேஸ் நடந்துச்சுன்னா வந்துட்டு குயிக் ரிலீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டீரிங்கில் வந்துட்டு அந்த மாதிரி ஆகாது. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் இந்த ஹெல்மெட்டில். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின் பேடிங் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நம்ம ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். நம்ம ரைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா
இந்த கேப் வழியாக காற்று உள்ளே வரும். அப்போ வந்து நம்ம ஹெல்மெட் வந்து லைட்டாக அப்படி வந்துட்டு மேலே தூக்கும். நிறைய பேர் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பாய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 பட்ஜெட்டில் வந்துட்டு ஹெல்மெட்டில் வந்துட்டு வேறு எந்த பிராண்ட்லேயுமே இல்லை, ஆக்ஸாரில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன், நான் அன்பாக்சிங் ஏற்கனவே பண்ணிட்டேன்னு. இந்த ஸ்பாய்லர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண தெரியலன்னா இது வந்து உடஞ்சிரும். ஸோ ஷாப் ஓனர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ப்ரோ இந்த ஸ்பாய்லர் வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரேன், இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உடச்சிட்டு என்கிட்ட திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க, நீங்கள் பண்ணிடுவீங்களான்னு கேட்டார். ஓகே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்க, நீங்களே பண்ணி கொடுத்துருங்க ப்ரோன்னு சொன்னேன். அவரே வந்துட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால தான் நான் வந்துட்டு ஷாப்லேயே வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேடிங்ஸ், இதில் இருக்க எல்லா பேடிங்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி வந்துட்டு ரிமூவபிள் தான். நம்ம வந்துட்டு ஹெல்மெட் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்துட்டு ஸ்மெல் இருக்கும். ஏன்னா நம்ம தலையில் இருக்க வேர்வெல்லாம் இந்த பேடிங்ஸில் தான் இருக்கும். ஸோ ரெகுலராக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பேடிங்ஸை கலட்டி இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வாஷபிள் தான் கூட. இதுக்குள்ளே சம்திங் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு நான் சொல்கிறேன். சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ISO சர்டிஃபிகேட்டே வந்துட்டு இனஃப்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையும் தாண்டி வந்துட்டு டாட் அண்டு வந்துட்டு ECE சர்டிஃபிகேட், இது ரெண்டுமே வந்துட்டு இது அடிஷ்னலாக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்துட்டு நமக்கு. இந்த ஹெல்மெட்டை வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹெல்மெட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நமக்கு ஆடவே இல்லை, கரெக்டாக வந்துட்டு சின்னதில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மவுண்ட் ஆகிருக்கும் நம்ம ஹெல்மெட்டு. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோன்னா வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு தலையாட்டினோன்னா வந்துட்டு ஹெல்மெட் தனியாக ஆடக்கூடாது, கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபேஸோட பொருந்திக்கணும். ஸோ இந்த பேடிங்ஸ் வந்துட்டு என்னோடய ஃபேஸுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கு. ஓகே கரெக்டாக. இது வந்துட்டு நம்ம ஸ்பாய்லர் வேணாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பாய்லர் மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு இந்த பிராண்டோட ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம பைக்கில் எங்கேயாவது வேணும்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ளட் குரூப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட்டில் எங்கேயாவது ஒட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தேவைப்படுமான்னு கேட்டால் நீ ஒட்டி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு என்னோட தாட்டு. இருந்தாலும் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் ரிஃப்ளெக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது ரிஃப்ளெக்டர்ஸ் தான். நம்ம வேணும்னா வந்துட்டு அடிஷ்னலாக வந்து இந்த ரிஃப்ளெக்டர்ஸை வந்துட்டு ஹெல்மெட்டோட பேக்கில் வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு நம்ம பேக்கில் இல்லை சைடில் கூட நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்னோட ரைடிங் ஜாக்கெட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடிலாம் வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்டர் இருக்குது அண்ட் ரைடிங் பேண்ட்லேயும் இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது, அதனால் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஹெல்மெட்டோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. இது வந்து கிளாஸி ஃபினிஷ்னால இன்னுமே வந்து பயங்கரமாக நமக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்னேக் இருக்குல்ல, ஸ்னேக்கை வந்துட்டு ஒரு இதாக வச்சு இந்த ஹெல்மெட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லு மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்போட கண்ணு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு ஐப்ரோ மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஏர் இன்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஸ்பாய்லர் வந்துட்டு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஒரு 5000 பட்ஜெட்டில் வந்துட்டு இது வந்து ஒரு சூப்பரான ஹெல்மெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஹெல்மெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.